சங்கோதர தாதா தேவி லட்சுமி கண்ணே லட்சுமி பள்ளி கொண்டா
லட்சுமி நந்தவனை ஓடி ஓடி சென்று கணவருக்கு ஏற்றவர்களை எடுத்து வந்து கணவருடைய பாதத்தில் வைத்து பன்னீரா பாத்தை கழுவி பட்டி ஆடையில துடைத்து ஒரு கல்லாக இறந்தாரு கணவர் என்று மனதோடு எண்ணி புல்லாக இருந்தாலும் புருஷன் என்று ஒரு மனதோடு எண்ணி கரைங்களை குவித்து சிரத்தை வணங்கி வளர்ந்திருக்க சாமி தேவி மன்னவா பெண் குலத்துக்கே பெருமை தேடி தந்திருக்கிறார். ஆமா எப்படி தெரியுமா? எப்படிங்க? காலை நேரம் உறங்குவார் இரவெல்லாம் 5 மணிக்கு அதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த காலை 5 மணிக்கு மேல் எந்திரித்து என்னதான் உங்க வாய் தொடவாயா இந்த பெண்களாகப்பட்டவன் கணவனுடைய பாதத்தை பணியுவான். 4 காலுன்னு சொல்லக்கூடிய பசுவு கோ அந்த பசுமாட்டு அருகிலே நின்று அந்த பசுமாட்டு பாதத்தை வணங்கிவிட்டு சாணத்தை கரைத்து கோலமிடுகிறார்கள் அல்லவா? அது காலையில் எழுந்து கணவன் பாதத்தை பணிவதற்கு அர்த்தமாக தான் நீ எடுத்துக்காட்டாக இருக்கிறாய். உண்மை சாமி. கணவன் பாதத்தை பணிந்தவர்கள் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி அவன் தாலி கட்டி விட்டுட்டான், அவனாண்ட வாழக்கூடாது, வைரியகமாக வாழ வேண்டும் என்று எந்த பெண்ணு நினைத்தாலும் அந்த மாங்கல்யம் கழுத்தில் இருக்கும் போது கணவனை நினைக்காத ஒரு கணமும் இருக்காது இல்லையா? ஆதி லட்சுமியாக எனக்கு நீ வாக்கப்பட்டிருக்கிறாய் தேவி. என் பாதத்தை நீ படிந்த காரணத்தினால் என்றும் 9 லட்சுமிகள் ஆசத்தோடு வாழ்க்கை பல்லாண்டு வளர்கை வளமுடனே. அப்படிங்களா? மிக ஆனந்தம் சந்தோஷம் கொண்டிய சாமி. அப்படி இருந்த போதிலும் அறியாமல் அழைத்த காரணம் என்ன சாமி? அப்படியா தேவி? உலகம் என்பது எத்தனை? உலகம் என்பது 3 சாமி. உலகத்துக்கும் அதிபதி யாரு? நீங்களா? படைக்கும் பிரம்மா, ஆமா. படியளக்கும் சிவபெருமான், ஆமா. எனக்கு என்ன தொழில் என்பது உனக்கு நன்றாக அறியுமல்லவா? உண்மை சாமி. துஷ்டர மதமடைக்க வேண்டும், ஆமா இல்லையா? கணவன் சொல்லாமல் சென்று விட்டாரே என்று மனம் சஞ்சலப்படும் அல்லவா சாமி? அதனால நான் துஷ்டர மதமடக்க போயிட்டு வரேன். அப்படிங்களா? ஆமா. நீ பத்திரமாக நம்முடைய இல்லறம் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மீதில் தனிமையில் அமர்ந்து கொண்டு பக்தர்கள் வந்தால் வரம் கொடுத்திருக்க வேண்டும். அப்படிங்களா? ஆகட்டும் சாமி, சென்று வாருங்கள். போயிட்டு வரட்டுமா?